ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி வாழைப்பூவை ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நடுவில் இருக்கிற அந்த அந்த அது பேர் தெரியாது எனக்கு, அதை ஆஞ்சி வச்சுக்கோங்க. க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரை எடுத்துக்கோங்க. குக்கரை எடுத்துகிட்டு துவரம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. பாசிப்பருப்பு ஒரு ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 2 பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன். அப்புறம் 3 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நான் கழுவிட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு கழுவியாச்சு. கழுவிட்டு தக்காளியை வந்து 4 கீறி போட்டுக்கிறேன். 2 தக்காளியும் கட் பண்ணி போட்டுக்கிறேன். போட்டுக்கிட்டு இதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றிக்கிறேன். நான் 2 கிளாஸ் தண்ணி போல் ஊற்றுறேன். அப்புறம் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, ஒரு 1/4 ஸ்பூன் போல். இதை க்ளோஸ் பண்ணி 2-3 விசில் விட்டு எடுத்து பாருங்கள். வெந்திருக்கும். எனக்கு 3 விசில் ஆச்சு வேகிறதுக்கு. கரெக்டாக நல்லா வெந்து வந்திருக்குது. இது கூட நான் நறுக்கிய வாழைப்பூவை அலசி வச்சுருக்கேன். அதை வந்து தண்ணி எடுத்துட்டு இது கூட நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு விசில் இது கூட வச்சுக்கிறேன். இது குயிக்காக ஆகிடும், சீக்கிரமாகவே ஆகிடும். டக்குன்னு வேலை முடிஞ்சிடும். வெந்துடுச்சு. வெந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான உப்பை போட்டு மசிச்சுக்கிறேன். எல்லாத்தையும் ஒன்று போல் கலந்துக்கிறேன். நான் இது காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கிறேன். வேறு எந்த தூளுமே ஆட் பண்ணல. ரொம்ப ருசியாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தாளிப்பு எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு அதை கொதிக்க வச்சிட்ருக்கிறேன். அது கூட கொத்தமல்லி சேர்த்து கொதிக்க வச்சுருந்தேன். இது கூட தாளிப்பையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு இன்னும் நல்லா கொதிக்க விடுறேன். அவ்வளோதான், ரெடி. சுவையான வாழைப்பூ கூட்டு ரெடி.